இது சண்டே மார்னிங். சண்டே அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு லீவு, எனக்கு மட்டும்தான் ஒர்க்கு. அதனால் நான்வெஜ் எதாவது எடுத்தால் அவங்க சமைச்சு வைப்பாங்க. ஈவினிங் வந்து நைட்டு நான் சாப்பிட்டுக்குருவேன். ஆனால் இன்றைக்கி என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட் வீக் மாலை போட போகிறோம் இல்லையா, அதனால் நீ இன்றைக்கி சமைச்சு நீ மதியம் லஞ்சுக்கு கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி தம்பி பிரியாணி கேட்டான், அதனால் நான் வந்து பிரியாணி செஞ்சேன். அவங்க உனக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, அதனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிக்கன் குழம்பு அவங்க தான் வச்சாங்க. என்னை விட சூப்பராக சமைப்பாங்க நான்வெஜ்லாம். எனக்கு அவங்களோட பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்குமே டைம் இல்லை. அவங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்து குழம்பு வச்சு கொடுத்ததுனால நான் குக்கர்லேயே பிரியாணி வச்சுட்டேன். அவங்களுக்கு தம் போட்டு தான் வைக்க தெரியும், குக்கரில் வைக்க மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டதுலேயே சூப்பரான பிரியாணி அப்படின்னா அது என் ஹஸ்பண்ட் செய்கிற பிரியாணியை தான் நான் சொல்லுவேன். என் பையனுக்கும் சரி எனக்கும் சரி அவர் செய்கிற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலே அவரோட பிரியாணிக்கு அடிமை தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் சூப்பராக பிரியாணி சமைப்பாங்க. நான் எப்பயுமே நான்வெஜ்லாம் கொண்டு போனதில்லை. இன்றைக்கி தான் நான்வெஜ் கொண்டு போயிருந்தேன். எல்லாருமே என்னோட பிரியாணியை விட அவரோட குழம்பு தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அத்தைக்கும் மாமாக்கும் பிரியாணி இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒயிட் ரைஸும் இந்த சிக்கன் குழம்பும் தான் வச்சுருந்தேன். காலையிலே தம்பியும் நானும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தான் நான் வேலைக்கு போனேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணினா, அதனால் அவனுக்கும் வச்சு கொடுத்துட்டேன். இந்த பனி காலத்தினால அவனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருச்சு. 2 டேஸாகவே அவன் சரியாக சாப்பிடலை. இன்றைக்கி பிரியாணி அப்படின்னோடனே நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி காலையிலே வச்சாச்சு.